இப்போ என்னை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஐ ஸ்டார்டட் மை பிஸ்னஸ் அஸ் அ கம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகேங்களா. ஆர்கே அட்வர்டைஸிங்கிறது தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மொபைல் ரீட்டெயிலராக பண்ணிட்டு இருந்தேன். தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ். ஆர்கே அட்வர்டைஸிங் இஸ் மை செகண்ட் பிஸ்னஸ். 2016 மை காலேஜ் செகண்ட் இயர் வந்து இந்த நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து என்னென்னா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல ஒரு நீட் இருந்துச்சு, ஒரு வாய்ஸ் கால் அண்ட் எஸ்எம்எஸ் சர்வீஸ் நீட் இருந்துச்சு. அதனால போய் நான் ரிசர்ச் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணேன். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா என்னோட ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மா தான் எங்களை வந்து ஒரு மாடு, ஒரு கண்ணுக்குட்டி வச்சு தான் எங்களை வளர்த்தாங்க, கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஏன்னா அப்போ வந்து எங்களோட அப்பாவோட சப்போர்ட்லாம் பெருசாக இல்லை. பட் அங்கே அதில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2019 வரைக்கும் அந்த பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரகிள் பண்ணி, ஏன்னா எடுத்தோடனே நான் வந்து ஒரு லேப்டாப் கூட, ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் வச்சு தான் ஐ ஸ்டார்டட் திஸ் பிஸ்னஸ். காலேஜ் செகண்ட் இயரில், தேர்ட் இயர் முடிக்கிறேன். முடிச்சுட்டு ஃபோர்த் இயர் வந்து நியர்லி அப்போல்லாம் எனக்கு ஒரு 9 அரியர் இருந்துச்சு. ஃபோர்த் இயர் அதெல்லாம் ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறேன். முடிச்சுட்டு ஒரு ஆஃபீஸ் போடுவோம். ஓரளவுக்கு ரெவன்யூ வர ஆரம்பிச்சிச்சு. மாதம் ஒரு 10 to 15,000 சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம இதை ஒரு ஆஃபீஸாக பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆஃபீஸ், ஒரு 10க்கு 10 ஒரு ஆஃபீஸ் பண்ணி நான் பண்ணிட்டு இருந்தது என்னன்னா, அந்த எஜுகேட் பண்ணி செல் பண்ணுறதை தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா, நான் இது இருக்குது, எனக்கு உங்களுக்கு தேவையா அப்படின்லாம் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். அதை அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுப்பேன். லைக் இப்போ ஒரு எஸ்எம்எஸ் சர்வீஸ் அப்படின்னா அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எப்படி உங்களுக்கு ரிசீவ் ஆகும், ஒரு கால்னா அது எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். அதே மாதிரி இன்பிட்வீன் நாங்கள் எங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கப்ப கஸ்டமர்ஸ் கிட்ட நியர்லி அப்போ ஒரு 480 கஸ்டமருக்கு மேலே சர்வீஸ் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து எஜுகேட் பண்ணுவேன். நீங்கள் வந்து வெறும் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ஆஃபர்ஸு ப்ரொமோஷன்ஸ் மட்டுமே அனுப்பிட்டே இருக்காதீங்க. இது அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு.